டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். மறுத்துட்டாங்க. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய், 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது.